எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த உலகத்தில் நம்மளோட லைஃப்பில் எந்த விஷயத்தை யார் சொல்கிறத நம்ம கேட்குறதால நம்பக்கூடாது, பார்க்குறதால நம்பக்கூடாது. அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்பணும் அப்படின்ற அற்புதமான ஒரு வரிகளை முன் வச்சு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். லீடர்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக இந்த உலகத்தில். ஸோ அது காரணம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை சரியாக புரிஞ்சிக்காது அப்படின்னு சொல்லலாம், அல்லது சரியாக மக்கள் லீடர்ஸ் வந்துட்டு சரியாக மக்களை அணுகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி ஒரு லீடர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 4-5 விஷயங்களை கேட்டிருக்காரு. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை தப்பு சொல்லக்கூடிய பலவிதமான பல பேருக்கு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெத்தியடி பதிவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ வெல்கம் டு த அகம் குளோபல் கேருடைய லீடர்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பீப்புள் அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், ஸோ நம்மளுடைய லீடர் ஒருத்தர் தனியாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை வந்துட்டு சேலஞ்சஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் வணக்கம் சார், இந்த ஒரு ட்ரெண்டில் ஓகே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக சார்? ஏன்னா மக்கள் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கிறதாகவும் அண்டு நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஸோ ஓகே அவருடைய கம்பெனியில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்குள்ளே நிறைய டிமோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ இது உண்மைதானா, இது என்ன மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ லீடர் சண்முகம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஸோ நம்மளுடைய இந்த லீடர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே டியர் லீடர்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதனால் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றது நிறைய அறிவாளிகள் சொல்லுவாங்க. அறிவை நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி மேபி அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, மெனி பீப்புள், ஏன்னா இந்த சந்தேகங்கள் எனக்குமே இருந்திருக்கு. நான் நிறைய ஆர்என்டி பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய கிளாரிட்டி கிடச்சிது. அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி அறிவாளியாக நானும் ஒருத்தன், அதனால். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், மெனி பீப்புள் இருக்காங்க, நிறைய பீப்புள் இந்த பிஸ்னஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், இது வந்து டஃப்பு. ஓகே, நிறைய காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. இது நம்ம வேறு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் அது போக ட்ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெண்ட் அப்படின்னா என்னென்னா கலாச்சாரம். இந்த ஒரு கலாச்சாரம் காலகட்டத்துக்கு நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த ஒரு மார்க்கெட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே டியர் லீடர்ஸ், ஸோ நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னா என்னங்க எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நான் இங்கே இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே கேட்க ஆசைப்பட்றேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது சக்ஸஸா? 10 லட்சம் சம்பாதிக்கிறது சக்ஸஸா? வந்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறது சக்ஸஸா? எஸ், இதெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டாக? எஸ், அது சக்ஸஸ் தான் இல்லைன்னு சொல்ல. பல வருஷமாக காலேஜு ஸ்கூலு இங்கெல்லாம் படித்து ஓகேவா, ஸோ லட்சமாக பணம் கொடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறோமா, 20,000 ப்ராடக்ட் வாங்குறோமா, 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறோமா, தட்ஸ் ஆல். லட்சமாக பணம் கொடுத்து ஓகே ஒரு 10,000 சம்பளத்துக்கு கூட வேலை கிடைக்காம திணறிட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, கரெக்டாக? அப்போ அது சக்ஸஸ் கிடையாது. பட் ஆனால் ஓகே சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எந்த படிப்பறிவும் இல்லாமல் தொழிலை கற்றுக்கிட்டு டெவலப் ஆனால் அதுக்கு பேர் சக்ஸஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சக்ஸஸை ஒவ்வொரு மனுஷங்களும் தன்னுடைய பார்வையில் வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ டைரக்ட் செல்லிங்கில் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மட்டுமே சக்ஸஸ் கிடையாது டியர் லீடர்ஸ். ஓகே, நிறைய லேர்ன் பண்ணுறோம், நிறைய கற்றுக்குறோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் இருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதன் மூலமாக நமக்கு பணம் வருது அப்படின்றது உண்மை அப்படின்றதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆர்என்டி பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுலேயும் பாருங்கள், அப்கமிங் வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்ற இந்த ஒரு 4 கேள்விக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா முதல் விஷயம், நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பிஸ்னஸை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஓகே, பர்சனலாக நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். அவங்க கேட்குறது சரியாக தப்பா, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக நம்ம இதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது புரியும். ஸோ ஆர்என்டினா என்ன? ஸோ நம்ம இந்த வீடியோ ஒரு ஆர்என்டின்னு சொல்லலாம். ஸோ ஆர்என்டி பண்ண விஷயத்துக்கான ரிசல்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. அது போக பர்சனலாக நீங்கள் அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். 3வது, மக்களுக்கு புரிய வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். அண்டு 4வது விஷயம், சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஓகே ஸோ வழியை
நம்ம ஆளுங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வழியை கேட்டால் வச்சுக்கலாம் 1000 வழியை சொல்லுவாங்க. நான் சும்மா ஐடியா மட்டும் சொல்லுவாங்க, வழியை ஒருமையும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி பிளான் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இதை பண்ணால் இவ்வளோ வரும், இதை பண்ணால் இப்படி வரும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட வந்து கைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லீடரும் சக்ஸஸ்க்கு வழிகாட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சாதாரண பீப்புள் ஐடியா மட்டும் கொடுப்பாங்க, ஒரு மைனுக்கு வழி தெரியாது. ஸோ தெருவில் கொண்டு போய் விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தோற்றோம்னா அது எனக்கு அப்போவே தெரியும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஜெயிச்சோம்னா எனக்கு அப்போவே தெரியும், இதே டைலாக் தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் இருக்க மக்களுடைய மனநிலை இப்படி தான். அந்த 4 பேர் 4 விதத்தில் இந்த ஒரு விதத்தை மட்டும் ரிப்பீட்டடாக பேசி இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்றது தான் உண்மை. கரெக்டாக இல்லையா? ஸோ அதில் நல்லவங்களும் இருக்காங்க, நிறையன்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி யார் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. இல்லைனா கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு, ஸோ வேறு வழி இல்லை, அந்த மாதிரி அரைகுறையாக தெரிஞ்சவங்களால ஒரு சில நல்ல லீடர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அது ஒரு அப்ஜெக்ஷன் ஆக்சுவலி. ஓகே, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இதில் 4 அப்ஜெக்ஷன் வருது. இந்த 4 அப்ஜெக்ஷனையும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. எஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய கம்பெனி இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றது உண்மை தான். ஸோ இந்த இடத்துல நான் பொதுவாக ஒரு விஷயத்தை யோசித்தேன் இந்த டவுட் எனக்கு வந்தப்போ. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் முக்கியமான ஒரு ஷாப்பிங் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஊறப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒரே ஒரு பிஸ்னஸை ஆயிரக்கணக்கான பேர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எந்த சிட்டிக்குள்ளே இருந்தாலும் அந்த சிட்டிக்குள்ளே ஒரு துணிக்கடை எடுத்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான துணிக்கடை இருக்குது. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் வச்சுருக்க கடையும் இருக்குது. சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 10க்கு 10 இடத்துல வச்சுருக்க கடையும் இருக்குது. எல்லாருமே லாபம் சம்பாதிக்கிறாங்க. யாராச்சும் மறுக்க முடியுமா? ஸோ ஒரு சிலருக்கு நஷ்டம் ஆகும், ஆனால் லாபம் இல்லாமல் யாராச்சும் கடை ரன் பண்ணுவாங்களா? அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்தாலும் அவங்க வயிற்றுக்கான சாப்பாட்டை இறைவன் என்றைக்கும் வச்சுக்கிட்டே இருப்பான். இது தொழிலையும் பொருந்துன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே டியர் லீடர்ஸ், எவ்வளவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருந்தாலும் ஸோ நமக்கு தேவையான கஸ்டமர்ஸ் நம்ம கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்தந்த பிளானுக்கு அந்தந்த மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமர் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்கன்றதை ஓகே நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ரீசன் இருக்குது. ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். இன்னுமே ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, நிறைய பீப்புள் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பீப்புள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பதில் தெரியாது. ஸோ நிறைய பண்ணுறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ஆன்சராக இருக்கும். நிறையனா எவ்வளவு? இந்தியாவில் 150 கோடி பேர் இருக்காங்க, உலகத்தில் 1000 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1000 கோடியில் நிறையனா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதில் தெரியாது. உண்மையை சொல்ல போனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் எவ்வளவு ஓகே ஸோ பேர் பண்ணாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எவ்வளோ கடை இருந்தாலும் அவங்க வயிற்றுக்கான சாப்பாடு இறைவன் கொடுக்குற மாதிரி எவ்வளவு பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? உழைக்கிறவங்களுக்கும் கற்றுக்கிறவங்களுக்கும் உண்மையிலையுமே பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் இந்த விஷயம் இருக்குது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்க ப்ராடக்டை 10 ஸ்டைலில் 1000 ஸ்டைலில் ப்ரமோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ப்ராடக்ட்டு, இதை கொண்டு போய் விற்கிறவங்களுக்கும் அந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை மக்களுக்கு வேறு மாதிரி சொல்லி புரிய வச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ப்ராடக்டை 100 விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ ஓகே, 1,00,000 கம்பெனி இருந்தால் கூட அதில் 1000 லட்சம் ஐடியாஸை வச்சு நம்ம ஓகே கோடிக்கணக்கான மக்கள் மூலமாக கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், கற்றுக்கிட்டால் போதும். ஸோ இன்னொரு விஷயம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓகே டியர் லீடர்ஸ், இந்த போட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் தொழிலில். சரிங்களா? தொழிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த தொழில் எடுத்தாலும் போட்டி, சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த போட்டின்ற ஒரு விஷயம் இயற்கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இயற்கையில் போட்டி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அதே மாதிரி சக்ஸஸ்ன்றது இயற்கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இயற்கையில் கிடையாது. பாதைகள் இருக்குது, பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தில் வெற்றி தோல்வின்றது வரும். ஸோ அதில் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க சக்ஸஸ் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன், நான் பெரிய லெவலில் ஓகே ஸோ பெரிய லெவலில் வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணுறப்ப என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா கூட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பாதிச்சேன். அது காரணம் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண அந்த உழைப்பு, அந்த நாலேஜ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிட்டதை வச்சு நிறைய ஃபீல்டில் அப்ளை பண்ணி சம்பாதிச்சிருக்கேன்.
ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல ஓகே அந்த அறிவு அப்படின்றது எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். டிஎல் லீடர்ஸ் கரெக்டாக இல்லையா? ஓகே, உழைச்சா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது உண்மையும், அதில் கற்றுக்கிட்ட அறிவு இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான வேல்யூ லட்சமாக கொடுத்து காலேஜ் சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை வெறும் 1.5 வருஷத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கிட்டதை வச்சு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி அத்தனையிலுமே நான் வந்துட்டு மேக்ஸிமம் பிஸ்னஸில் சம்பாதிச்சிருக்கேன். அப்போ இதுக்கு மீனிங் என்ன? ஓகே, ஸோ சக்ஸஸ் அப்படின்றது அது ஒரு பாத், அவ்வளோதான், ஒரு பயணம். நம்ம உழைச்சோம்னா எவ்வளவு பேர் பண்ணாலும் அத்தனை பேருக்கும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ விவசாயிங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் ஓகே விதை போடுறாங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைக்கிது இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு மழை வரல, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓகே, ஸோ டெஃபினட்டாக மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெண்டுன்றதுக்கு வார்த்தைக்கு மீனிங் என்ன? ஸோ பிஸ்னஸ்னால் என்னென்னு புரியல அப்படின்னா ட்ரெண்டுன்ற ஒரு வேர்டு உள்ளே வரும். ஓகே, பிஸ்னஸுடைய பேஸ் என்ன, சேல்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன? ஓகே, ஸோ மக்கள்லாம் யார், மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் மூலமாக எத்தனை சர்வீஸை கொடுக்க முடியும். நீங்கள் சிங்கிள் பிஸ்னஸ் பண்ணலாம், அது மூலமாக லட்சம் சர்வீஸை கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த டீ கடை மூலமாக 1000 சர்வீஸை கொடுக்க முடியும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த துணி கடை மூலமாக துணியை மட்டும் சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மக்களுடைய பொதுவான நோக்கமாக இருக்கும். ஆனால் அதில் 1000 சர்வீஸை மறைமுகமாக கொடுக்கறதுக்கான விஷயத்தை பண்ண முடியும். கொஞ்சம் யோசிக்கணுடைய லீடர்ஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணி நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரும். இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றது ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்து அதை அனலைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெண்டுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ட்ரெண்ட் அப்படின்றது ஓகே காலம் அப்டேட் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, 1995 சாப்பாடு சாப்பிட்டோம், இப்போவும் சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டில் மாற்றம் இருக்கே தவிர சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ முடியுன்றது உண்மை. ப்ராடக்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே எல்லாமே உண்மை சொல்ல போனோம்னா இந்த ட்ரெண்டில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அல்லது வேலை வாய்ப்புன்னு சொல்கிறத விட தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸில். அதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்காதுன்றது ஓப்பனாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே நம்ம ஆளுங்க வேலைக்கு அதுவும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நிறைய ட்ரை பண்ணுறாங்க, அதை தப்புன்னு சொல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கொஞ்சம் பேர் தான் அங்கே தேவைப்படுறாங்க. அப்போ நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய இதை விட ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வருஷம் படித்து முடிச்சுட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளியே வராங்க டியர் லீடர்ஸ். அண்ட் ஜப்பானில் ஓகே அண்ட் சைனாவில் இதுக்கு மிகப்பெரிய சொல்யூஷனாக டைரக்ட் செல்லிங் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களாம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய லெவலில் மானியம் கொடுத்து தூக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியை. ஏன்னா அத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது ஜப்பான் அண்ட் சைனா நிறைய கண்ட்ரீஸில் டியர் லீடர்ஸ். இதெல்லாம் R&D பண்ணிவிட்டு அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரெண்ட்லாம் சொல்லக்கூடிய ஆளுடைய மண்டையில் நல்லா ஓங்கி ஒரு கொட்டு வைக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ் அண்ட் எனிவே இந்த 4 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க நம்புகிறேன். அது போக கடந்த 100 வருஷமாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அதிகபட்சம் R&D பண்ணி பார்த்ததில் அதிகபட்சமே ஒரு 1%லேருந்து மேக்ஸிமம் 5%க்குள்ளே, நான் சொல்கிறது 5% கூட எக்ஸாக்டாக கிடையாதுங்க, 1 to 5க்குள்ளே மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, 100 வருஷத்துலேயே 1 to 5% ரீச் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ள நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் கிடைக்கும். அதுக்குள்ளே பல தலைமுறை வாழ்ந்துடும், மறுபடியும் நிறைய தலைமுறை ரீஜென்ரேட் ஆகும். நிறைய பேர் ஓகே இந்த தொழிலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க டியர் லீடர்ஸ். ஃபைன், சரியா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா மூலமாக நீங்கள் எவ்வளோ கம்பெனி வந்தாலும், எவ்வளோ ப்ராடக்ட் இருந்தாலும், எவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் ரிப்பீட்டடாக அந்த இண்டஸ்ட்ரியில் ஓகே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டைரக்ட் செல்லிங்கில். நீங்கள் இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 4 விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம அந்த நாலேஜை எடுத்துக்கணும், சொல்கிறவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, அந்த நாலேஜ் எடுக்க தான் கிளாரிட்டி ஆகும். எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோ ஒரு நாலேஜ். ஸோ இந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் டீமுக்கு, அவங்க எல்லாருக்குமே. ஸோ அவங்க கிளாரிட்டி அடைவாங்க. அது போக நீங்கள் தனிப்பட்ட முறையில் R&D பண்ணணும். ஓகே, அந்த கிளாரிட்டி கிடைக்க தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் இந்த தொழில் மேலே. ஸோ இந்த மாதிரி தான் நானுமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கேன். நாலேஜை R&D பண்ண உலகத்தில் டைரக்ட் செல்லிங் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு தரமான இண்டஸ்ட்ரி கிடையாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. அப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் பார்த்துட்ருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இல்லாமல் பர்சனலாக நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ரியலாகவே சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை என்னுடைய அனுபவத்தில். அண்ட் அந்த நம்பிக்கை எப்போ வரும்? நாலேஜ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கிறப்ப வரும். அண்ட் ஆக்ஷன் அண்ட் ப்ராசஸ், அதற்கான செயல் மற்றும் வழிமுறையை நீங்கள் ப்ராசஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா
நீங்கள் ஓகே எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வேணாம் எனக்கு வந்துட்டு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. 10 வருஷமாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறையவே மாட்டேங்குது. அப்படி இருக்கிற இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம லீடர்ஸுடைய எவ்வளவு எண்ணிக்கை அதிகமானாலும் அதுக்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஓகே ட்ரெண்ட் இல்லை, எவ்வளவு கம்பெனி இருந்தாலும், எது இல்லைனாலும் நம்மளுடைய சிந்தனை மூலமாக ஓகே ஒரு குப்பை ப்ராடக்டை கூட, ஒரு குப்பை விஷயத்தை கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய விஷயத்தை சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ்ன்ற கலை மூலமாக கற்றுக்கலாம். நமக்கு தேவையில்லாத எவ்வளவோ பொருள்களை நம்ம தலையில் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாலேயே பண்ண முடியுதுன்றப்ப நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் நம்ம வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு கற்றுக் கொடுக்குறோம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட நாலேஜ் கொடுக்குறோம். இவ்வளவு கொடுக்குற விஷயத்தில் ஓகே ஹெல்த் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில், இந்த உலகத்தில் அவ்வளவு நோய்கள் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை நம்ம கொடுக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே, நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். சிந்தனை செய்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அதனுடைய மெய்ப்பொருளை ஆரண்டி பண்ணி தெளிவடைவது மட்டும்தான் இதற்கு தீர்வு. யார் சொல்கிறதையும் நம்ம நம்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்களாகவே அனலைஸ் பண்ணி உங்கள் மனசு உங்களுக்கு கரெக்டாக வெளிக்காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை பிலீவ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். நெட்வொர்க் மாட்டீங்க, எவ்வளோ கம்பெனி வந்தாலும் யார் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் இறங்கி அடிக்க முடியும். நிறைய இதில் தப்பான பிலீவ்ஸ் இருக்குது, அதெல்லாம் சும்மா ஓகே அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர நிறைய சம்பாதிப்பாங்க, கடைசி வர சம்பாதிக்க மாட்டாங்க. யார் எந்த வருஷம் 10-50 வருஷம் கழித்து ஒரு கம்பெனியில் வந்தாலும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோடைய அந்த கம்பெனியோட டாப் பொசிஷன் போக முடியும். இந்த மாதிரி பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ ஸ்ட்ராங் அண்ட் பிலீவாக இறங்கி அடிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டிசைன் யுவர் டெஸ்டினி. நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கலாம். டேக் கேர்.